சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு முறையோடு இந்த சித்த மருந்துகள் எடுத்தா ஒரு நல்ல பல வருஷமா நம்ம ட்ரீட்மெண்ட் அதாவது சுகருக்கான மெடிசன்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு சுகர் லெவல் குறையல. சிலருக்கு பார்த்தோம்னா HbA1c 10 வரைக்கும் குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது நமக்கு இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, சுகர் இருக்கு. காலையிலயும் நைட்டும் நான் டிஃபன் தான் சாப்பிட்றேன். இட்லி, தோசை சாப்பிட்டுக்கிறேன். காலையில இட்லி சாப்பிட்றேன், நைட்டு தோசையோ, இட்லியோ திரும்ப சாப்பிட்றேன். இந்த மாதிரி மாவுச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறீங்கன்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு முறையோடு இந்த சித்த மருந்துகள் எடுத்தால் ஒரு நல்ல பலனை தரும். நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ பல வருஷமாக நம்ம ட்ரீட்மெண்ட் அதாவது சுகருக்கான மெடிசன்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு சுகர் லெவல் குறையல. சிலருக்கு பார்த்தோம்னா HbA1c 10 வரைக்கும் இருக்கும். ஸோ 10.5, 11 அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுட்டே போச்சுன்னா, இதற்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா, இன்றைக்கி யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை பிரச்சனை இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக நம்மக்கிட்ட வரும்போது, இப்போ குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, சுகர் இருக்கும், இல்லைன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும். இது ரெண்டும் க்யூர் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போது ஏஜ் ஒரு 30, 35 இந்த ஏஜில் இருக்கும்போது நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நமக்கு சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மாதிரி யங் ஏஜில் நமக்கு சுகர் டயக்னோஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டாக அதுக்கான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோய் இருக்குது, பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டயட் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது நல்லாவே நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இப்போது நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் ரொம்ப அவசியம். அதில் ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிடணும். முக்கியமாக அதிகமான மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் டயட் தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். காலையிலும் நைட்டும் நான் டிஃபன் தான் சாப்பிட்றேன், இட்லி தோசை சாப்பிட்டுக்கிறேன். காலையில் இட்லி சாப்பிட்றேன், நைட்டு தோசையோ இட்லியோ திரும்ப சாப்பிட்றேன். இந்த மாதிரி மாவுச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறீங்கன்னா அதை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதுக்காக வாரம் 1 இல்லை 2 நாட்கள் எடுக்கலாம். ஆனால் எவ்ரிடே நம்ம இந்த மாதிரி மாவுச்சத்து அதிலிருந்து செய்யக்கூடிய கார்போஹைட்ரேட் டயட் நிறைய எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். இதற்கு பதிலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்ட் டயட் எடுக்கும்போது சுகரோட லெவல் நமக்கு நல்லாவே குறையிறது தெரியும். ஸோ அன்வான்டாக நம்ம ஃபுட் எடுக்கிறதையும் குறைச்சிக்கணும். சிலருக்கு பாலியூரியா அப்படின்ற கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பாலியூரியானா அதிகமாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் யூரின் போயிட்டு வந்தேன், 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்பவும் நான் யூரின் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாலியூரியா கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி இந்த கண்டிஷன் என்னென்னா, இடுப்புக்கு கீழே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நம்ம பெரும்பாலும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக நம்ம உடலில் நீளமாக இருக்கக்கூடிய நரம்புகள் தான் அதிகம் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நமக்கு இடுப்புக்கு கீழே முட்டியில் இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் அப்போ அந்த சென்சேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். இது கண்ணில் ஏற்படுறதோ இல்லை உள்ளங்காலில் ஏற்படுறதோ நம்ம பார்க்குறோம். உள்ளங்காலை பொறுத்த வரைக்கும் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். மறுத்து போகிற மாதிரியோ இல்லை கால்களில் ரத்த ஓட்டம் குறையிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியம். இதனோட நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் உடல் எடை எவ்வளவு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே போவாங்க, இல்லைனா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம உடல்லேருந்து குளுக்கோஸ் வெளியேறிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா ரேண்டமாக அதனோட சேர்ந்து ப்ரோட்டீன் லாஸும் ஆகும்.
ஸோ அதனால் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றதும் நம்ம பார்க்குறோம். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து யூரினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குளுக்கோஸோட லெவல் வந்து போட்டிருப்பாங்க 3+, 4+, 2+ அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு குளுக்கோஸ் வெளியேறிக்கிட்டே இருக்கும்போதும் நம்ம உடலை சத்துக்களே இல்லாமல் நமக்கு என்ன ஆகுனா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்போ இதுக்கு முக்கியமாக நம்ம இப்போ புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குது, இல்லை யூரினில் அதிகமான குளுக்கோஸ் வெளியேறுது, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மெடிசன்ஸை வந்து நான் சொல்கிற இந்த மருத்துவ குறிப்பை நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நல்ல பலன் தருதுன்னு சொல்லலாம். நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோயாளிகள் அதிகமான இனிப்பு சாப்பிட்றத குறைக்கணும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. நிறைய பேர் என்னென்னா, ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன், மெடிசனோட டோசேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு 2 யூனிட்டை வந்து சேர்த்து போட்டுக்கிறேன், அப்போ ஸ்வீட் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்வீங்க. அது நாளடைவில் சிறுநீரகங்களை அதிகமாக பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். உணவு முறைகளில் என்னென்ன சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுக்கணும். இதனோட துவர்ப்புக்கு அடுத்தது பார்த்தோம்னா கசப்பு, அதுக்கு அடுத்த சுவை அப்படின்னு பார்த்தோம்னா காரம். இந்த 3 சுவைகளும் தேர்ந்தெடுத்து தான் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடணும். இதில் முக்கியமாக துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ நமக்கே தெரியும், சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் டெய்லி காலையில் ஆவாரம்பூ குடிக்கிறீங்க. ஆவாரம்பூ டீ மாதிரியோ இல்லை அது நம்ம பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தண்ணீரில் கலந்தோ நம்ம குடிக்கிறோம். இதில் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்து முறை சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ சர்க்கரையோட அளவு நல்லாவே குறையிறது தெரியும். 15 நாட்கள்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னா ஆவாரை இப்போ முழு தாவரமும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். அதில் முக்கியமாக வேர், அதில் இருக்கக்கூடிய பட்டை, இலை, பூ, ஆவாரம் அந்த மரத்தில் செடியிலிருந்து வரக்கூடிய பிசின் கம் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்து பவுடரை எல்லாத்தையும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பவுடர் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது, பொடியாக நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது எப்படிங்க இந்த ஆவாரை பஞ்சாங்கம் நம்ம வந்து சாப்பிடலாம், இல்லை இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது சர்க்கரை நோயாளிகள் 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து தண்ணீரில் கலந்து சாப்பிடணும். வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நம்ம காலையில் ஃபுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி இதை சாப்பிடணும். நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக தான் இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். யார் யாருக்கெல்லாம் இப்போ HbA1c லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இல்லை கால்களில் வந்து ஒரு மதமதப்பு இருக்குது, நம்னஸ் இருக்குது, உணர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாகவே இந்த மூலிகைகளில் தங்கச்சத்து இருக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆவாரம்பூ. அந்த மாதிரி இந்த ஆவாரம்பூ, ஆவாரை பஞ்சாங்கம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அது வந்து குறைக்குது. அடுத்து முக்கியமான இன்னும் ஒரு மூலிகை, அதிலிருந்து செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் குடிநீர் சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. பொதுவாக இந்த சீந்தில் பார்க்கும்போது அதாவது கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதய தசைகளை வலிமையாக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நமக்கு சீந்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த சீந்திலை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சீந்தில் சூரணத்தோடு சீந்தில் சர்க்கரையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது சீந்திலோட தண்டுகளை எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கிட்டு தண்ணீரில் ஊற போடும்பொழுது கீழே வந்து வெண்மை நிறத்தில் படியும். நல்லா அலசி எடுத்துட்டோம்னா கிடைக்கும். இதை திரும்ப திரும்ப நம்ம செய்து வெயிலில் வச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு வெண்மை நிற பவுடர் மாதிரி இருக்கும். இதுதான் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்து சீந்தில் சூரணத்தோடு கலந்தோ இல்லை சீந்தில் குடிநீர் கஷாயம் செய்கிறோம் இல்லைங்களா, கஷாயத்தில் ஒரு 2 பிஞ்சு போட்டோ கலந்து சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது கூடவே நம்ம சில உடற்பயிற்சிகளும் செஞ்சோம்னா நிச்சயமாக ஒரு 15-20 நாட்களில் எவ்வளோ சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் நல்லா குறைஞ்சிட்டு வரும். இது ஒரு 2 மாதங்கள் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சர்க்கரை நோயிலிருந்து விடுபட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.